ஓகே, ஆசிட் பேஸ் சால்ட். ஆசிட்ங்கிறது அதோடைய pH லெவல் எவ்வளவு இருக்கும்னா 7 விட கம்மியா இருக்கும். பேஸ் அப்படிங்கிறது 7 விட அதிகமா இருக்கும் அதோடைய pH லெவல். ஆசிடோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, அது நீர்ல கரையிறப்போ H+ அயனிகளை வெளில விடும். அதுவே பேஸ்னா OH அயனிகளை வெளில விடும். சால்ட் அப்படிங்கிறது அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாகிறது தான் சால்ட். அமிலம் பிளஸ் காரம் gives உப்பு பிளஸ் நீர். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னா, அமிலம். வாட் இஸ் அன் ஆசிட்? ஆசிட்ங்கிறது என்ன டேஸ்ட்னா புளிப்பு சுவை உடையது. இதோடைய pH லெவல் 7 விட கம்மியா இருக்கும். இது ப்ளூ லிட்மஸ் தாள என்னவா மாத்தும்னா ரெட் கலர் மாத்தும். அமிலம் அனீசின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம் நீல கலர் லிட்மஸ் தாள சிவப்பு கலரா மாத்தும். அதுவே காரம் அப்படின்னா காசினி. காரம் சிவப்பு லிட்மஸ் தாள நீளமா மாத்தும். இதுதான் இதுக்குள்ள க்ளூ. ஓகேவா? இப்போ அமிலத்துல சிலது வீக்கான ஆசிடா இருக்கலாம், சிலது ஸ்ட்ராங்கான ஆசிடா இருக்கலாம். வீக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா H2CO3 H2SO4 இதெல்லாம் வீக்கான ஆசிட். அதுவே ஸ்ட்ராங்கான ஆசிட் எதுனா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கந்தக அமிலம். கந்தக அமிலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா தொழிற்சாலைகளிலும் இந்த H2SO4 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அதனால H2SO4 வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ஒவ்வொரு அமிலங்களும் நம்மளுக்கு கனிம அமிலமாவும் கிடைக்கலாம், கரிம அமிலமாவும் கிடைக்கலாம். கரிம அமிலம் அப்படிங்கிறது என்னது? உயிரினங்கள்ல இருந்து கிடைக்கிறது கரிம அமிலம். கனிம அமிலம் அப்படிங்கிறது தொழிற்சாலைகள்ல இருந்து இல்ல பாறைகள்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதுதான் கனிம அமிலம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இது ப்ளூ லிட்மஸ் தாள என்னவா மாத்திருக்கு? ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிருக்கா? ஒவ்வொரு மூலங்கள்ல இருந்தும் என்னென்ன மாதிரியான ஆசிட் கே இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான டேப்லர் காலம். ஆப்பிள் மாலிக் ஆசிட், எலுமிச்சை சிட்ரிக் ஆசிட், திராட்சை டார்டாரிக் ஆசிட், தக்காளி ஆக்சாலிக் ஆசிட், வினிகர் அசிட்டிக் ஆசிட், தயிர் லாக்டிக் ஆசிட், ஆரஞ்சு அஸ்கார்பிக் ஆசிட், தேநீர் டானிக் ஆசிட், வயிற்றுல சுரக்க அமிலம். நம்மளுடைய வயிற்றுல முதற்கொண்டு அமிலம்ங்கிறது சுரந்துகிட்டு இருக்கு. வயிற்றுல சுரக்கிற அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். எறும்பு தேனியோடைய கொடுக்குல இருக்கிற அமிலம் ஃபார்மிக் அமிலம். இதுல ஒரு நம்ம ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ அமிலம் இருக்கு. அமிலம் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அதை நம்ம நடுநிலையாக்க காரம் யூஸ் பண்ணுவோம். இது நம்மளுடைய அன்றாட டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சிவப்பெரும்பு கடிச்சிட்டாலோ இல்ல தேனி கடிச்சிட்டாலோ என்ன பண்ணுவாங்க? வீட்டுல அந்த இடத்துல சுண்ணாம்பு வைப்பாங்க. சுண்ணாம்புங்கிறது என்னது? காரம். அப்ப அமிலமும் காரமும் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல அதை நியூட்ரலைஸ் ஆக்கிடும். அதுக்காக தான் நம்ம தேனி இல்லைன்னா எறும்பு கடிச்சோம்னா சுண்ணாம்பு வைக்கிறது. அதுவே குளவி கொட்டிடுச்சு, குளவி கொட்டுனா அந்த இடத்துல சுண்ணாம்பு வைக்கலாமா? குளவி கொட்டினா சுண்ணாம்பு வைக்கலாமா? குளவி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பொருளை நமக்கு வெளியிடும்னா அல்கலிங்கிற கார பொருளை வெளியிடும். அப்ப காரம் ஆல்ரெடி நம்மளுக்கு உள்ள இறங்கி இருக்கிறதே காரம் அப்படிங்கிறப்போ அது கூடயே நம்ம சுண்ணாம்பு வச்சோம்னா இன்னும் எரிச்சல் அதிகமாகும். ஸோ குளவி கொட்டினால என்ன பண்ணணும்னா அதுக்கு பதில் வினிகர் அமிலம் ஆசிட் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள நியூட்ரலைஸ் ஆக்குறதுக்கான ஒரு ஃபார்மேட்.